வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். நீங்கள் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் கூட இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்து தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இளநரையாக இருந்தாலும் சரிதான், செம்பட்டை முடியாக இருந்தாலும் சரிதான், முடி உதிர்வாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே உங்களுக்கு சரியாகி நல்லா அடர்த்தியாக கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய முடி நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும். ஆமாம், இன்றைக்கி நம்ம அந்த நரைமுடி முடி உதிர்வு அதுக்கு நம்ம எப்படி இயற்கை பொருட்கள் வச்சு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முந்தைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 40 வயதே கடந்தவர்கள் 50 வயதே கடந்தவர்களுக்கு தான் இந்த மாதிரி நரைமுடி பிரச்சனையாகட்டும், தலைமுடி உதிர்வு, செம்பட்டை முடி அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலையே இளம் வயதினர் அப்படின்னு சொல்கிறத விட குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நரைமுடி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தா சுற்றுச்சூழல், உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறமா மன அழுத்தம், இது எல்லாமே அவங்களுக்கு அந்த முடியானது கருமையாக இருக்க வேண்டிய முடி வெண்மை நிறத்தில் மாறுது, தலைமுடி ரொம்பவே உதிர்ந்து போகுது. என்னதான் நம்ம அதுக்கு ஹேர் டை யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய அந்த முடியை நம்ம கருமையாக வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளையிலேயே அது மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வந்துடும். இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யாமல் இயற்கையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், உண்ணக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. நீங்கள் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பீர்க்கங்காய் வாங்கிக்கோங்க. மேல்புறத்தில் இருக்கிற இந்த தோல் மட்டும் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணினதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு அந்த ஈரம் இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் வெயிலில் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் அளவுக்கு இந்த பீர்க்கங்காய் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 200 ml அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காயை இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு 4 மணி நேரங்கள் நீங்கள் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. 4 மணி நேரமும் உங்களுக்கு அந்த பீர்க்கங்காயானது தேங்காய் எண்ணெயில் நல்லா உங்களுக்கு ஊறணும். நான் அந்த மாதிரி தான் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். வெயிலில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு கிடையாது, ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இதை நம்ம இப்போது ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடுபடுத்தணும். இந்த காயோட நிறம் உங்களுக்கு மாறணும், அந்த அளவுக்கு நம்ம இதை சூடுபடுத்தணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு நிறம் மாறினதுக்கு பிறகு நான் காட்டுறேன். இந்த சலசலப்பெல்லாம் நல்லாவே நமக்கு அடங்கணும். ஏன்னா நம்ம பச்சை காய் போட்டிருக்கோம், அதோட நீர்ச்சத்துலாம் நமக்கு உள்ளே இறங்கி இருக்கும். அதனால் நான் அந்த சலசலப்பெலாம் அடங்கி அந்த நிறம் நல்லா மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நிறம் மாறி வருது நமக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நிறம் மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கம்மியான அளவு தேவைப்பட்டது அப்பப்போ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அடிக்கடி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கோங்க. 200 ml நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25 கிராம் அளவுக்கு நீங்கள் அந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் நீங்கள் வாரத்தில் 3 நாட்கள் தலையில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் மாதிரியே நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வாரத்தில் 3 நாட்கள் எண்ணெய் தலைக்கு வைக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வைக்கலாம். தினமும் யூஸ் பண்ணுறவங்க கூட தினமும் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம்.
தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஏன்னா முடியோட நிறம் வந்து மாறணும் அப்படின்னா ஒரே நாளில் அப்படி இல்லைனா ஒரு வாரத்தில் நமக்கு மாறாது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால் குறைந்தது ஒரு 30 நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அதிகபட்சமாக நீங்கள் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டிருப்பேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். தினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த அரிசி. அரிசி ஊற வைத்த தண்ணீர், கழுவிய தண்ணீர் கிடையாது. அரிசியை நல்லா ஊற வச்ச தண்ணி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அது எந்த அரிசினாலும் பரவாயில்லை. பச்சரிசியாக இருந்தாலும் சரி தான், அப்படி இல்லை புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி தான். அதை நல்லா ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு 24 மணி நேரங்கள் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 24 மணி நேரங்கள் ஊறணும். நான் அந்த மாதிரி தான் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 24 மணி நேரங்கள், அதாவது ஒரு நாள் கழித்து நம்ம இந்த தண்ணீரை மட்டும் அடித்து இப்போ எடுத்துக்கலாம். இந்த தண்ணீர் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கப் அளவுக்கு தேவைப்படும். குறைந்தது 200லேருந்து 250 ml வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இந்த தண்ணீர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணீர் நம்ம எடுத்தாச்சு. இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது இந்த திரிபலா சூரணம். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு கடுக்காய் சேர்ந்துருக்கும், அதுக்கப்புறமா தாண்டிக்காய், நெல்லிக்காய், இந்த 3மே உங்களுக்கு சேர்ந்துருக்கும். இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒருவேளை அப்படி வாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கறதுல ஒரு மிகச்சிறந்த பங்காக வகிக்கக்கூடியது தான் இந்த திரிபலா சூரணம். இது கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 250 ml நீங்கள் தண்ணீர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 10 கிராம் அளவுக்கு இந்த திரிபலா சூரணம் நீங்கள் எடுத்துக்கணும். இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும். இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது கூட அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த விட்டமின் இ கேப்சியூல். இந்த ஈவியான் 400 mg நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு சாதாரணமாக மெடிக்கலில் கிடைக்கும். ஒரு மாத்திரை வந்து குறைந்தது உங்களுக்கு 2 ரூபாய் தான் வரும். இதில் நீங்கள் கரெக்டாக ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய், இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது நல்லா உங்களுக்கு முடிக்கு ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது. சொல்லப்போனால் அந்த முடியோட அந்த வெண்மை நிறத்தை மாற்றி நல்லா கருமை நிறத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடி உதிர்வு பிரச்சனைக்கும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே உதிர்ந்த இடத்துல கூட அந்த முடியை வளர்ந்ததற்கு இந்த அரிசி கழுவிய தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாம். ரேஷன் அரிசி பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா நீங்கள் ரேஷன் அரிசியில் பச்சை அரிசி நீங்கள் பயன்படுத்துங்க, புழுங்கல் அரிசி வேண்டாம். இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரங்கள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எப்போதும் போல் நீங்கள் ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம். நார்மலாக நம்ம தலைக்கு குளிக்கிற மாதிரி குளிச்சுருங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதிகபட்சமாக வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நரைமுடி இருந்தது அப்படின்னா கருமையாக மாறும், முடி நல்லா அடர்த்தியாக வளரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதான் நமக்கு இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதான். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் 2மே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீக்கிரமே அந்த முடி உதிர்வு நின்று முடி வந்து நல்லா கருமையாக உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். இது 2ம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்.
அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.